நடிகர்கள் கூட்டம் கூடுவதை வைத்து முதல்வர் ஆகிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அதெல்லாம் தமிழக அரசியலில் ஈடுபடாது. எம்ஜிஆர், ஜெயலலிதாவுடன் அதெல்லாம் போச்சு. அப்படிப்பட்ட ஆசை கனவு எல்லாவற்றையும் திமுக பொய்யாக்கும். நடிகர் விஜய் குறித்து அமைச்சர் தாமு அன்பரசன் சூசக பேச்சு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரானால் சந்தோஷம், அதனை எதிர்பார்க்கிறோம் எனவும் போரூரில் பேட்டியளித்தார். சென்னை அடுத்த ஐயப்பன் தாங்கலில் திமுக கட்சிக்கு புதிய இளைஞர்கள் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்து மேடையில் பேசினார். மேலும் கட்சி எவ்வாறு பலப்படுத்தப்பட வேண்டும் என நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு இளைஞர் அணியை சேர்ந்தவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். ஒன்றிய 4 செயலாளர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். அமைச்சர் தாமு அன்பரசன் மேடை பேச்சு. கட்சியில் சேர்க்கும் இளைஞர்கள் 20% புது ஆளாக இருக்க வேண்டும். புதிய ஆளாகவும் மற்றும் அதுவும் மாற்றுக் கட்சியினராக இருக்க வேண்டும். புதுவரவுதான் கட்சிக்கு வேண்டும். வாழ்வோ சாவோ, திமுக காரர்கள் எங்கேயும் போக மாட்டார்கள் என்றும் சீமான் மற்றும் நடிகர்களை ரசிக்கலாம், அவர்களுக்கு அறிவு இருக்காது. கட்சி நடத்துவது சாதாரணமான விஷயமா? திமுக சந்து பொந்தில் கூட இருக்கு. அப்படிப்பட்ட கட்சியே 10 வருஷம் நடுத்தருவில் இருந்தது. நடிகர்கள் முதல்வராவது எம்ஜிஆர், ஜெயலலிதாவுடன் போச்சு என்றும் தற்போது நடிகர்கள் கூட்டம் கூடுவதை வைத்து முதல்வராகலாம் என்று நினைக்கிறார்கள். அதெல்லாம் எடுபடாது. ஆசை காட்டி மகிழ்ச்சியாக கனவு காண்பதெல்லாம் பொய்யாக ஆகி நமது அமைப்பை பலமாக வைத்தால் எந்த தேர்தல் வந்தாலும் யார் தயவு தாட்சண்யை இல்லாமல் நாம் வெற்றி பெறலாம் என்று பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானால் சந்தோஷம், அதனை எதிர்பார்க்கிறோம் எனவும் கூறினார். மற்ற மாவட்டங்கள் எப்படியோ எங்களுக்கு தெரியாது. எங்க காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்துல தாய் கழகத்துக்கு இணையாக இளைஞரணி, மாணவரணி, மகளிர் அமைப்பு இருக்கிற ஒரே மாவட்டம் இந்த மாவட்டம் தான். அந்த அமைப்புகளை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து போன தேர்தலில் கூட இளைஞரணியாக இருந்தாலும் மாணவரணியாக இருந்தாலும் மகளிர் அணியாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்த 4 தொகுதியில மட்டும், அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே திமுக வேட்பாளர் அதிகமான ஓட்டுகளை பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் இந்த நாடாளுமன்ற 4 தொகுதியில இந்த தொகுதியில மட்டும் 4,87,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு. ஆக இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த அணிகள்ல இருக்கிற இளைஞரணி சார்ந்த, மாணவரணி சார்ந்த தம்பிகள், அதே மகளிர் அணி சார்ந்த சகோதரிகள்லாம் மிகச்சிறப்பாக நல்ல நிர்வாகிகள்லாம் நாங்க போட்டுக்கிறோம். இப்ப அவங்களாம் ஆர்வத்தோடு இப்ப பாத்தீங்கன்னா புது இளைஞர்கள், ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள் தவிர ஒரு 30% இளைஞர்கள் நாட்டு கட்சியில இருந்து பொதுவா கட்சியை சாராதவர்களை சேர்க்க திட்டமிட்டு அந்த பணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். சந்தோஷம், போட்டோ சந்தோஷம், நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.